ஐயோ பச்சை மகாராஜா ஐயோ சைக்கிள்மா சைக்கிள் ஐயோ ஸ்கூட்டிமா ஸ்கூட்டி லாரிமா லாரி ஆட்டோமா ஆட்டோ மகாராஜா மீன் காட்சியா என்ன கத்திங்கடா நான் பாட்டு மகாராஜா வர சொன்னாரு எப்பயா ஏரோப்ளைன் ட்ரெயின்ல ஏறி போது நெந்து போட்டு தானே அம்மா இருக்கிறாங்க போய் கூப்பிட்டாருன்னு அவரு சொன்னாரு சரி வந்து வர வழியில சாவு விடுவோம்னு பார்த்தேன் அங்க ஒப்பாரி வச்சிருந்தாங்க அந்த ஸ்லாகர் அப்படியே வந்து மகாராஜாமா ஏரோப்ளைன் சொல்லலான்னு பார்த்தா நீ நீ மகாராஜாமா ஏரோப்ளேன்மா சொன்ன உடனே மகாராஜா கண்மா ஆகி போச்சு அவர் செத்தே போயிட்டாரு ஐயோ என் பூ போச்சு பொட்டு போச்சு இந்த பட்டு புடவை போச்சு அப்படின்னு என் மனசுல அடிச்சுக்குது அப்போ வீட்டுக்காரு செத்து புட்டதுல வந்து உனக்கு எந்த விதமான பயமும் இல்ல பூ பூச்சி பொட்டு பூச்சி பட்டு சேலை பூச்சி அடா 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 என் தங்கா கடவுளே லேடிஸ் எல்லாம் ஏன் இவ்வளவு மோசமா தெரியுமா வீட்டுக்கார சாவத்தை கூட பெருசா நினைக்கல ஐயோ பூ பூச்சு ஐயோ பொட்டு பூச்சு ஐயோ என்னத்துக்கு இந்த மாதிரி ஜென்மத்துக்கு தெரியுங்க ஏன்டா அதுக்குதான் ஏன் இந்த லேடிஸ் வச்சு குடும்பத்தை ரொம்ப கஷ்டமா இருக்குது லேடிஸ் எல்லாம் நீ வாழ முடியாதா கம்முங்கறியா பொண்டாட்டி முழுக்கு மேல வாயாடி ஏக்கறா எப்படி என்னன்றா ஒரு வாரம் வீட்டு வேலை அவசியம் சொல்றா ஒரு வாரம் என்ன பேர் சொல்றா ஒரு வாரம் அவசாமம் சொல்றா ஒரு வாரம் என்ன சாமான் சொல்றா ஒரு வாரம் அவ ஓட்டு அடிக்கிறா ஒரு வாரம் என்ன ஓட்டு அடி சொல்றா ஏய் ஆம்பளை பொண்ணா கலந்து வேலை செய்யணும்டா கலந்து நாத்த கலந்த மந்தியா திங்கவா போய் கலக்கலாம் ரெண்டு பேரும் பேசர் பெட்டே அது மட்டும் கிடையாதுமா என்ன சொல்றா ஒரு வாரம் அவ சாப்பாடு ஆகணுமா ஒரு வாரம் நான் சந்தைக்கு போய் வரணும் போய் வா போய் வாடா முன்ன பின்ன சோசியல் ஆய வந்து நான் வந்து சந்தைக்கு போய் பாய் ஏய் போய் வாடா சந்தைக்கு முன்ன பின்ன சந்தைக்கு போய் பாய்க்கல என்ன பண்ண தெரியுமா சரி சந்தைக்கு போய் சொல்றேன் பைக்கு கோல் மேல போடுறேன் நம்ம அடுத்த வேலை அம்மா நந்து போறோமா என்ன நந்து போனா அந்த இடத்துல என்ன இருக்குது அழகான ஒரு அம்மா அம்மா சூப்பரா தலைங்க அந்த கொள்ள கீரை வச்சு உட்காருங்க ஆமா நாடகம் என்பது மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்வதற்காகத்தான் நாடகம் நம்ம பாட்டுல சும்மா வந்து என்ன ஒன்று பேசிட்டு போறது நாடகம் இல்ல இந்த வாரத்துல யாராவது 3 நாளைக்கு கீரை சாப்பிடறாங்க கேட்டா யாரும் சாப்பிடுறது கிடையாது உடம்புல இருக்கிற இ விட்டமின் டி விட்டமின் எதுல ஏறுனா கீரையில் தான் ஏறும் ஆனா இன்னைக்கு யாருமே கீரை துறத்து கிடையாது சாப்பிடுறதே இல்ல 48 நாளைக்கு யார் ஒருத்தர் மத்தியான உணவுல தவளை தூரம் 100 கிராம் கீரை முருங்கைக்கீரை வச்சு சாப்பிடுறாங்களோ கண்ணுக்கு பொறைய உரிக்க தேவையில்ல அதனாலதான் உனக்கு சொல்லுங்க என் பேசிக்காக போய் போன வாரம் ஒரு மரத்து முறைக்கீரை சாப்பிடுறாங்க ஒரு வாரத்தில் ஒரு மாதிரி இல்ல நீ கீரை சைஸுக்கு 10 மரத்து முறைக்கீரை துண்ணு ஏன் தோண மாட்டேன் பாவி அம்மா சொல்லத்து கேளு முருங்கைக்கீரை யார் ஒருத்தர் சாப்பிடுறாங்களோ அவனுக்கு கண்ணு பொறையா உருகிட்டாவல பொண்ணாங்க நிக்கிற 48 நாளைக்கு பொண்ணு சாப்பிட்டா உருகிட்டாவல சேஞ்ச் என்ன உள்ள போயிடுறியா பாவி நாட்டுதால கம்மு நில்லு சரி விடு உடனே என்னாச்சு அந்த அம்மா கீரை வச்சு உட்காந்துச்சு நான் போய் என்ன பண்ணேன் அடா கீரை சாப்பிட்டா உடம்பு நல்லதுன்னு சொன்னாங்கம்மா எப்படிமா கீரைன்னு கேட்டேன் அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லுது நான் நல்லா தான்பா கீரை இவன் கேட்ட முறை சரியில்லையே டேய் எவ்வளவு கீரைன்னு கேளுன்னா அது உள்ள வேலையை சொல்லி நான் தான் ஒரு 2ஆம் கட்ட பாய் முன்ன பின்ன சந்தைக்கு போய் பழக்கம் இல்லையா நான் தான் போய் ஏடா உடம்பா கேள்வி கேட்கறேன் அந்த கை சாடியாவது போய் நான் சொல்லல ஏமா எப்படிமா கீரைன்னு கேக்குறா நான் நல்லா தான்பா கீரைன்னு சொல்லுவாங்க சரி அது போட்டு விடுமாட்டியா ஏமா அதை நான் கேட்கலமா இது என்ன சிரிக்கிறியான்னு கேக்குறேன் நான் எங்கப்பா சிரிக்கிறேன் வியாபாரம் அவ்வளவு ஐவரும் பாவி சிரிக்கிற எவ்வளவுமான்னு கேட்டுக்கணும் ஐயோ லேடிஸ் டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு ஒத்தே வராது இனிமேல் பத்தி லேடிஸ் சாப்பிட நம்மளுக்கு வேணாம்னு சொல்லிட்டு 10 கிலோ தள்ளி போனா லட்டா நல்லா அம்பாரம்பரமா உருளைக்காய் கொட்டி வச்சு ஆமா உருளைக்காய் கொட்டி வச்சு எப்படி இல்லையா அருமையா நல்லா 3 பட்டை போட்டேன் சூப்பரா ஊற வச்சு வச்சு உட்காந்துக்கிறேன் நான் என்ன பண்ணேன் நீட்டா போய் ஐயா வணக்கம் அவரு வணக்கத்தாரு அதே நல்ல இடத்துக்கு தான் வாக்கப்பட்டு வந்து சொல்லிட்டு ஐயா எப்படிங்க உருளைன்னு கேட்டேன் நீ எப்படின்னா உருளுப்பா நீ எப்படின்னா உருளுப்பாங்க உருளைக்கிழங்கு எவ்வளவு விலைன்னு கேட்டு அவன் சொல்லி இருப்பான் உள்ள விலையே நீ போய் மொட்டியா எப்படிப்பா உருளைன்னா கிழக்குனா உருளு மேற்குனா உருளு இந்த பக்கம்னா உருளு இல்ல இந்த பக்கம்னா உருளு அப்படின்னு சொல்லிருப்பாங்க வாங்குற 500 ரூபாய்க்கு நடி
50,000 நடக்காது 500 ரூபாய்க்கு நான் தான் எப்படின்னா ஒண்ணு பண்ணி சாதா முடிக்கிறான் கைக்கு நாவல் மேற்கு நாவல் வளர்க்கு என்ன உங்க ஆபத்துக்கு ஆறாதுமா சொல்றேன் அதான் முடிஞ்சு போச்சு இந்த இடமா சரி கிடையாது சொல்லிட்டு ஒரு 10 கால் தள்ளி போனா அழகான பொண்ணு அருமையா சுடிதார் போட்டுன்னு தலை வச்சு தள்ளி போட்டு சூப்பரா வகையுது அருமையா வகையுது அறியாத பொண்ணாக்குது படிச்ச பொண்ணாக்குது நமக்கு ஏத்த பதில் சொல்லிட்டு அது கிட்ட போனா நீட்டா கேரட் கொட்டி வச்சு வகையுது நீட்டா போய் என்ன கேட்ட கேரட் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது காலையில யார் ஒருத்தர் தூங்கி இருந்து கேரட் ஜூஸ் போட்டு நாட்டு சக்கரை போட்டு கலந்து குடிக்கிறாங்களோ முகமானது பொலிவாக இருக்கும் இது யாருமே செய்து கிடையாது மூஞ்சி அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னா எப்படி கேரட் ஜூஸ் குடிக்கும் தல ஆயிடும் ஆனா என்ன பண்றாங்க யாரும் குடிக்கிறது கிடையாது அதுக்கு பதில் ஏதாவது போய் குடிக்கிறாங்க அதை விட்டுட்டு அந்த பொண்ணாண்ட போய் அப்பா பரவாயில்ல பையன் நல்லா போய் சொன்னா பாப்பா எப்படிமா உன் கேரட்னு கேட்டேன் ஆனா நான் நல்ல கேரட் தானே தப்பா நினைக்காத ஏன்னா அந்த குழந்தை வேற என்னடா சொல்லும் கேரட் என்னமா வேலைன்னு கேட்டா உள்ள வேலையை சொல்லியிருக்கோம் நீ கேரட் எப்படி ஒரே எப்படிமா உன் கேரட்னு கேட்டா என் கேரட் நல்ல கேரட் தானே அந்த காசு போலாம் டேடே சந்தைக்கு போன தப்புன்னு சொல்லி பைத்துக்கு அந்த வீட்டுல போட்டு என் கொண்டாட்டி முதல்ல போடா வாங்கி வேகமா ஓடியாரு ஒரே குடும்பம் அப்படியே மூஞ்ச கை வச்ச சேர அப்படியே ஊத்தும் என்ன பாக்குறேன் ரெண்டு கண்ணியத்துல தெலங்கானா ரெண்டு பேரும் உங்களை விட்டு பொட்டாம வச்சு போட்டுவேன் அப்படியே சங்காத்துருவோம் அவனை பொம்மையா கேட்க நீ பொம்மையா கேட்கறா அப்படியே சொங்காத்து ஏற்றுவாங்க என்கிட்ட வச்சுக்காது இதுனா சுண்டு வருது இந்த சுண்டு வர உங்களை விட்டு ஆடுவேன் பொம்பளைங்களா கேவலமா பேசவே இல்ல நீ பாட்டு சொல்லி எனக்கு பிரச்சனை மாட்டி விடுறா அதுக்கு போய் என்ன கேக்குறது என்ன சொன்ன என்கிட்ட வச்சுனா ரெண்டு கண்ணு எடுத்துட்டு ரெண்டு தென்னை கண்ணு எப்படி கேக்குறியா நீ ஏன் தென்னை கண்ணுக்கு முளை பொந்தா மெத்தாங்குற நீ போய் எனக்கு தென்னை கண்ணு எப்படி கேக்குற அப்படி என்ன சொல்ற அப்படி சுண்டு வரு விட்டு நாங்க அடிக்கணும் இப்படி விடுவ நீங்க அடிக்கணும் தொய்ஸ்டா இருக்கும் நீ ஊருமா அதுக்கிட்டான் மன்னர் வரும்படி உத்தரவு மன்னர் வேகமா வந்துங்கிறாரு அவர் வேற நேரத்தை தாங்க உன்னை படி அடுத்த காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்க ஐயா. என்னுடைய மனைவி பார்த்து நீண்ட நாள் ஆகிறது. ஆமாண்டா, என்னுடைய மனைவி இடத்துல ஒரு சில வார்த்தை பேசணும். அதனால உங்களுக்கு வேலை இல்லடா, போலாங்க. உங்களுக்கு வேலை இல்ல, போலாம். இந்த இடத்துல வேலை இல்லடா. ஆமா,
ஓ இந்த இடத்துல எனக்கு வேலை இந்த இல்ல. இடத்துல உனக்கு வேலை இல்ல. நீ ரெண்டு பேரும் சந்திச்சு பேச போறீங்க. பேசணும் நான். சோ இங்க வந்து எனக்கு வேலை இல்ல. ஆமாடா. இந்த இடத்துல இருக்க கூடாது. ஆமா. அதான் பிரச்சனை. மச்சான் ஓகே ஓய். Let it start now. Please start. இறா, என்ன செய்ய போற? அந்த இடத்துல தான் உனக்கு வேலை இல்லைன்னு இங்க வந்து என்ன நான் பண்ணீங்க? சொன்னீங்க என்கிட்ட நீங்க உங்க மனைவி சந்திச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அந்த இடத்துல வேலை இல்ல சொல்றீங்க அந்த இடத்துல அவன் போட்டு அந்த இடத்துல நான் மாறி நின்னா தப்பு இப்போ மாறிட்டீங்க. ஆ. ஏய், ஓ உனக்கு லீவு கொடுக்கணும்டா. யாருக்கா உனக்கு எனக்கா? ஒரு வாரம் லீவுடா. ஆமாண்டா. ஓ மை காட் உண்மையில சொல்றீங்க ஆமாண்டா. ஹவுஸ் போட்ட காத்து அரண்மனையில வேலை செய்றேன் ஒரு நாள் ஒரு ஏழுக்கு லீவ் கொடுக்க மாட்டேன் இந்த நேரத்துக்கு வந்து லீவ் கொடுத்து இருப்பேன் சரி நல்லா இருங்க பாய். உன்னை எதுக்காக பார்த்தேன் தெரியுமா? எதுக்காக? ஐயோ ஒரு வாரமா உங்களை பார்த்தேன் என்னதாங்க எப்படி தெரியுமா? அவளுக்கு நான் புருஷனா நீ புருஷனா? யாரு புருஷன் நீங்க தாங்க திடீர்னு ஒரு டவுட் வந்துச்சு என்ன டவுட்? அந்த டவுட்டுக்காக நான் வந்து பாரு அந்த அம்மா உன்னாண்ட ஸ்டார்ட் பண்ண வேலை அப்படியே தான் என்னன்னு காமிக்குது அத போய் அடிக்காது என்னன்னு வந்து தூக்கி நிக்கிறீங்க தூக்கி நிக்கிற இடத்துல போய் தூக்கி நின்னா அது இங்க போய் உன்னை யாரோ போட பண்றியா? எதுக்குடா வந்த நீ? ஒரு வாரம் லீவ் கொடுத்தீங்க ஆமா. ஒரு வாரம் லீவ் யாரு கேட்டது நான் கேட்டேன் கேட்கல. நீங்க தானே கொடுத்தீங்க ஆமா. உங்க சௌரத்தி நீங்க லீவ் கொடுத்துட்டு உங்க சௌரத்தி நீங்க சம்பளத்தை கட் பண்ணிட்டா அப்ப நான் என்ன வெண்ணியா வெட்ட முடியும் அடா பாவி. சம்பளம் யாரு கொடுப்பாங்க ஏய், ஓ சம்பளம் தானே உனக்கு? ஆ. ஏய், சம்பளத்தை நான் கூட்டியே தரேன்டா. என்னது கூட்டியே தரேன்டா. சம்பளம் இப்ப கொடுத்துடுவா, உனக்கு கூட்டியே தரேன்டா. நான் என்னன்றேன் வீட்டுக்காருக்கு வந்து அருமையான வேலை எப்படின்னா போங்க என்ன கலக்காதீங்க ஆனா ஒண்ணு சம்பளம் வேணும் ஆமா சம்பளம் இல்லாம கிம்பளமே தர போய் வாடி உண்மைதானே? போட்டா போட்டா ஏய், என்னுடைய மனைவியாட பேசணுன்ற எண்ணமே வரல அவனுக்கு. வரலையா ஆமாடா. அப்ப நீ நான் உள்ள போய் அழுதே பறிச்சுட்டேன். நீ உள்ள போய் அம்மா வித்ராணி கண்ணு ஓ கண்மணி செல்லம் முத்து இரு இரு அந்த நாளுக்கு முன்னாடி பேசணுன்ற எண்ணமே வரலையா அது போய் நான் பேசிக்கிறேன் ஏய் வர என்ன என்ன இப்போ ஏன் வந்த பா சம்பளம் குத்துறீங்க லீவு குத்துறீங்க 3 வேளை சாப்பாடு நீயே கேக்குறீங்க அந்த பாய் மால அந்த சாப்பாடு பாருங்க சாப்பாடு இல்லடா அவளுக்கு எல்லாமே உண்டு சரியா இப்போ ஆஃபர் அலாட் பண்றீங்களா வாட் இஸ் திஸ் ரீசன் why what is this reason for offer to allot ஏய் இதுக்கு ஒரு ரீசனுமே இல்ல ஒண்ணுமே இல்ல இவ்வளோ ஆஃபர் கூட இன்னும் அப்புறம் ரெண்டு பேரும் என்ன தான் பண்ண ஏய், நான் வெங்காயம் வெட்ட போறோம். வெங்காயம் வெட்ட போறோம். முறிச்சிங் தோல் தோல். நான் தோல் ஒண்ணு வெங்காயம் வெட்டணுக்கு தோல் உரிக்க தெரியாதா? சரி என்ன தான் பண்ண போறப்பா ஆ? என்ன தரமாந்திரம் ஏவின ஏத்திட்டு போங்க போடா போடா கம்பெனி சொத்திச்சேனே போ
அழைத்த காரணம் என்ன? விஜயராணி, உன்னை பார்த்தது எனக்கு எப்படி தெரியுமா? நான் சொல்லணுமா? விஜயராணி, எனக்கு